வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி ஒரு அருமையான உடம்புக்கு ஹெல்த்தியான மில்லட் தோசை செய்யலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளர் 100 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரால் நான் போடுறேன். குதிரைவாளி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். கேழ்வரகு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். திணை ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். கம்பு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். வெள்ளைச்சோளம் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இது கூட அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம், இட்லி அரிசி. உளுந்து ஒரு அரை டம்ளர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம். 2-3 டைம் கழுவிட்டு ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அது இப்போ பார்க்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டர்லேயே போட்டு அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி ஒரு 5 மணி நேரம் வெளியிலே இருக்கட்டும். டெய்லி நம்ம வெள்ளை தோசை, இட்லி, பொங்கல், சப்பாத்தி அந்த மாதிரி தான் டெய்லி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இடையில நம்ம இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்க நாங்கள் ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு இது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கூட வரும் எங்களுக்கு இந்த தோசை மாவு. இது மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுங்க இடையில. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இட்லி தோசையை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். பாருங்கள், மாவு எப்படி புளிச்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதை கரண்டி போட்டு நல்லா நம்ம கிண்டி விடலாம். கிண்டி விட்டு தோசை சுடலாம் வாங்க. தோசை ஊற்றிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது முறுமுறுன்னு வரட்டும். திருப்பி போடுவோம். நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். ஒட்டாது கல்லில். திருப்பி போட்டு நல்லா நைஸாகவும் இருக்குது.
மொறுமொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தோசையை சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி வேணுனாலும் வச்சுக்கோங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான தோசை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.